சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க மீனா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்று ரொம்ப கதறி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. இந்த எல்லா பிரச்சனைக்குமே நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லி மீனாவை அப்பப்போ வந்து விஜயா திட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. உன் மேல பாவம் பார்த்து உன்னை முத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு எங்க குடும்பத்தையே இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வர இழுத்துட்டியே அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. வீட்டுல ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருப்பீங்க, இப்ப எங்க மாமா உங்களால ஜெயில இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி மீனாவை திட்டுறாங்க. எங்க குடும்பமே மீனாவை ரொம்ப தரகுறவா பேசி திட்டுறதுனால மீனா போலீஸ் கிட்ட போய் ரவியோட கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து நான் போட்டதுனால என்ன வேணா ஜெயில வைங்க, தயவு செஞ்சு என் மாமாவை விட்டுருங்க சார், ரொம்ப வயசானவர், அவர் சாப்பிட்டாரா என்னன்னு கூட தெரியல, தயவு செஞ்சு அவரை வெளியில விட்டுருங்களேன் அப்படின்னு அவர்கிட்ட கதறாங்க. உடனே போலீஸ் அதெல்லாம் முடியாதுமா, அந்த பொண்ணு வந்து என்ன இந்த ரவி கடத்தலன்னு சொன்னா மட்டும்தான் உன் மாமாவை நாங்க வெளியில விட முடியும், இந்த ரவியவும் ஸ்ருதியவும் உடனே இங்க வர வைக்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்திலேயே இருக்காங்க. அப்புறம் மீனா சீதா கிட்ட அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு உனக்கு தெரியுமா சீதா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சீதா இல்லக்கா சரியா எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா ஸ்ருதியோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் போறோன்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க, அதை கேட்டேன் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்றாங்க. இங்க மீனா போலீஸ் ஸ்டேஷனோட வாசல்ல நின்னுட்டு எங்க போய் தேட, இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்கன்னு வர சரியா தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் யோசனை பண்ணிட்டே நிக்கிறாங்க. உடனே மீனாக்கு ஒரு யோசனை தோணுது, பேசாம ஸ்ருதியோட டப்பிங் ஆபீஸ்ல போய் பார்க்கலாம், அவங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இருந்தா இவங்களை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு உடனே அங்க கிளம்பி போறாங்க. டப்பிங் ஆபீஸ்ல ஸ்ருதியோட ஃப்ரெண்ட் மீனாவை பார்த்து என்னங்க இங்க வந்திருக்கீங்க, காலையில தான் கல்யாணத்துல உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா ஒண்ணுமே புரியாம நீங்க ஸ்ருதியோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டுட்டு, ஸ்ருதியும் ரவியும் கல்யாணம் முடிஞ்சு எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, ஆனா ஸ்ருதிய கடத்திட்டாங்கன்னு சொல்லி என் மாமனார போலீஸ் வீட்டுல வந்து கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுட்டாங்க, ஸ்ருதி போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்கள யாரும் கடத்தலன்னு சொன்னா மட்டும்தான் என் மாமனார ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயத்த ஸ்ருதியோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க மீனா. அப்புறம் மீனா நாங்க கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் வருதுன்ற விஷயத்த சொல்றாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நானும் ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்றதுக்காக ஸ்ருதி இன்னொரு நம்பர் வச்சிருக்கா, நான் அதுல கால் பண்ணி கண்டிப்பா அவங்கள வர சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீனா பதறி போய் இல்லங்க இப்ப ஏன் முன்னாடியே கால் பண்ணுங்க, நான் ரவி கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்ல போய் வேற வழியே இல்லாம ஸ்ருதியோட ஃப்ரெண்ட் ஸ்ருதிக்கு கால் பண்றாங்க. அப்புறம் மீனா ரவி கிட்ட இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி, ரவி தயவு செஞ்சு இங்க வாங்க, நீங்க எல்லாரும் பண்ண வரைக்கும் போதும், மாமா ஜெயில உங்களுக்காக கம்பி எண்ணிட்டு இருக்காங்க, நீங்க செஞ்ச இந்த தப்புக்காக குடும்பமே இப்ப பிரச்சனையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம், நீங்க வந்தா மட்டும்தான் மாமாவை ஜெயில இருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ரொம்பவே பதறி போன ரவி நான் உடனே வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை கூப்பிட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷன் வராரு. இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ரவிய முத்து பயங்கரமா அடிக்கிறாரு. உன் மேல நம்பிக்கை வச்சதுக்காடா எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அடிக்கிறாரு. அப்புறம் போலீஸ் ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுட்டு நீதான் ரவியா, நீதான் ஸ்ருதிய கடத்திட்டு போனியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஸ்ருதி யாரும் என்ன கடத்திட்டு போல சார், நான் மேஜர், நானும் இவரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணணும், நானும் ரவியும் லவ் பண்றோன்ற விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால நான் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன ரூம்ல போட்டு அடைச்சிட்டாங்க, என்னையும் ரவியவும் பிரிக்கணும்ன்றதுக்காக எனக்கு கட்டாய கல்யாணம் செய்ய எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டாங்க, அதனாலதான் யாருக்கும் தெரியாம நாங்க கோயில்ல வந்து திருமணம் செஞ்சிட்டோம் அப்படின்ற விஷயத்த ஸ்ருதி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. உடனே ரவி ஸ்ருதி சொல்றதுதான் சார் உண்மை அப்படின்னு சொல்ல, உடனே போலீஸ் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் உங்களுக்கு சாட்சி கையெழுத்து எப்படி உங்க அண்ணி வந்து போட்டாங்க அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு சாட்சி கையெழுத்து போட யார கூப்பிட்டேன்னு எனக்கு தெரியல, அதனால ஸ்ருதி கிட்ட பேசணும்னு பொய் சொல்லிதான் எங்க அண்ணியை நான் கோயிலுக்கே வர வச்சேன், நான் ஸ்ருதிக்கு தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே எங்க அண்ணி மீனாக்கு தெரிய வந்துச்சு, எங்க அண்ணி எனக்கு சாட்சி கையெழுத்து போட மாட்டேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் அவங்கள வற்புறுத்தி இந்த சாட்சி கையெழுத்த போட வச்சேன் அப்படின்னு ரவி சொல்றாரு. உடனே விஜயா அழுதுகிட்டே டே ரவி உனக்கு பெரிய இடத்துல எல்லாம் பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சேன், இப்படி பண்ணிட்டு வந்துட்டியேடா, இந்த பொண்ணுக்காக நம்ம குடும்பமானத்தையே வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஏ ரவி இந்த மீனாவை காப்பாத்துறதுக்காக எங்க கிட்ட நீ பொய் சொல்றியா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. இல்லம்மா எனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயம் மீனாணிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நடக்க விட்டுருக்க மாட்டாங்க, எனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மீனாணியே எங்களை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. நானும் ஸ்ருதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சோம், வீட்டுல உள்ள உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சுதான் நான் இப்படி யாருக்குமே தெரியாம கல்யாணம் செஞ்சேன் அப்படின்ற விஷயத்த ரவி சொல்றாரு. ரவி அண்ணாமலையோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன நம்பின பொண்ணை நான் கைவிடக்கூடாதுன்னு நினைச்சேனே தவிர்த்து என்னால உங்களுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் வரும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா, நீங்க எல்லாரும் என் மேல வச்ச நம்பிக்கைக்கு நான் இப்படி துரோகம் பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப கண் கலங்கி அழுகிறாரு ரவி. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த முத்துக்கு புரிய வருது இந்த பிரச்சனைக்கும் மீனாக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, நாம தான் மீனாவை தப்பா புரிஞ்சு இப்படி எல்லாரும் முன்னாடி அவசரப்பட்டு அரைஞ்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப கண் கலங்கி போய் மீனா கிட்ட பேச போறாரு. அப்புறம் முத்து மெதுவா மீனாவோட கைய பிடிச்சி மீனாவோட கண்ணீரை தொடச்சு விட்டு என்ன மன்னிச்சிரு மீனா அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாரு. ஆனா மீனா எதுவுமே சொல்லாம முத்துவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. எப்படியோ மீனா ஒரு வழியா இந்த பிரச்சனையோட தீர்வை கண்டுபிடிச்சி அண்ணாமலையை வெளியில கொண்டு வந்துட்டாங்க.